கவர்மெண்ட் மெசேஜ் சொல்றேன் எப்படி நீங்களே சார் எந்த ரிப்போர்ட் வருதா நான் அரசியல பேசுறேன் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சார் கூப்பா மட்டும் எதுவும் இல்ல நான் ரிலீஜியஸ் பீப்புள் தான் அதுக்கு வந்தோம் அதுக்கு அலோ பண்ணுவோம்னு சொல்லி வந்தா நீங்க நம்ம எங்க கூட்டு வந்துட்டீங்களே எதுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்ததுல எதுக்கு ஜஸ்ட் நீங்க அரேஞ்ச் பண்ணுது எதுக்கு கொடுக்க கூடாது பர்மிஷன் வேண்டாம்னு சொல்லி உள்ள வந்து பௌத்த பிக்குங்க கைது பண்ணாங்க ஆனா இங்கதான் இந்த காவல்துறை தான் இந்த பௌத்த பிக்குகளை கைது பண்றாங்க. இது கண்டிப்பா அவங்க பதில் சொல்லியாகணும். வராது பாருங்க இது மட்டும் கொஞ்சம் மட்டும் ஓபன் பண்ணு அவங்க மட்டும் வெளிய போறது அங்கே இருக்கு நீ போன்றா போக மாட்டேன் யாருமா போக மாட்டேன் போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க அதெல்லாம் பண்ண முடியாது மெசேஜ் சொல்றது கவர்மெண்ட் மெசேஜ் சொல்றேன் எப்படி நீங்களே சார் எந்த ரிப்போர்ட் வருதா நான் அரசியல பேசுறேன் நான் பேசிட்டு இருக்கேன் அவர் பிக் கவர்மெண்ட் உள்ள வந்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எங்க செல் நான் கொடுக்கணும் நீங்க கவர்மெண்ட் நீங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க ஊரெல்லாம் போறாங்கன்னா அலோ பண்றதுனால போறாங்க. நீங்க தானே என்ன விட்டீங்க நீங்க 10 பேர் மேல போக கூடாது 5 பேர் மேல 4 பேர் மேல நீங்க ஜேசில என்ன சொன்னீங்க ஒண்ணும் நான் பேசுறேன் 5 பேர் உங்ககிட்ட பேசுறேன் இல்ல சைலன்ட் காப்பி சைலன்ட் சைலன்ட் யார் பேச கூடாது நான் பேசுறேன் கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இரு சைலன்ட் டுடேஸ் சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா இறந்து போயிற ஆளுங்க 3 மாசத்துல புண்ணிய அனுமோதன ப்ரோக்ராம் 16 நாள் பண்றதில்லை அந்த மாதிரி புத்திஸ்ட் கல்ச்சர்ல 3 மாசத்துக்கு டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் மெரிட் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. அது கேண்ட் ப்ரொசெஷன் இருந்தது. அதுக்கு இப்போ ஒரு புண்ணிய அனுமோதனை பண்றதுக்கு ஒரு சாவிற்கு இவ்வளவு பேரை ஒரு நோண்டிக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு சாவுக்கு ஒரு புண்ணிய அனுமோதனை பண்றதுக்கு லாஸ்ட் நைட் என்ன பண்றது ப்ரோக்ராம் வேற எந்த விதமான இந்த மாதிரி கூப்பா மட்டும் எதுவும் இல்லை நான் ரிலீஜியஸ் பீப்புள் தான் அதுக்கு வந்தோம் அதுக்கு அலோ பண்ணுவோம்னு சொல்லி வந்தா நீங்க நம்ம எங்க கூட்டு வந்துட்டீங்களே எல்லாருக்குமே தெரியும் அனுமதி கொடுத்தீங்களா எதுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்ததுல எதுக்கு ஜஸ்ட் நீங்க அரேஞ்ச் பண்ணுது எதுக்கு கொடுக்க கூடாது ரெண்டு காம்பெனிஸ்லாம் போட்டு சர்வ் பண்ணிட்டு காப்பியே கொடுத்துருக்கோம். ஆமா அவங்களோட காப்பியே நான் கொடுத்துருக்கோம். தகவல் தெரிவிச்சோம் நமக்கு வேற எந்த விதமான ஸ்ட்ரைக் நம்ம தெரியாது. பீஸ் வரண்டு பீஸ் இது அதனால என்னாச்சுன்னா அனுமதி கேட்டாங்க சர்வ் பண்ணிட்டா வாங்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. யார் அனுமதி மனம் வச்சு ஆர்ட் உடனே சொல்லுங்க என்ன சொல்லுங்க எதுக்கு பர்மிஷன் வேண்டாம்னு சொல்லுங்க
பெர்மிஷன் தான் நான் காப்பியே கொடுத்துருக்கேன் சாமி. எதுக்கு மேட்டர் சொல்லுங்க அடைக்கலாங்கிறது மாத்தி நீங்க இன்னொரு டேட்டுக்கு மாற்றி கேளுங்க, நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ப்ரொசீடிங் 12 மணிக்கு அப்படி இல்லை, அப்படி கிடையாது. 27ஆம் தேதி இப்போ கொடுத்துட்டாரு. 27ஆம் தேதியே கொடுத்துட்டாரு. அந்த அடைக்கலத்துல 27ஆம் தேதி கொடுத்தோம்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு ரெடி பண்ணிட்டாரு. அந்த காப்பியும் கமிஷனர் ஆபீஸ்ல அடைக்கலத்துல கேளுங்க, அவர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணாங்க. அது கிடையாது, எங்க தரப்புல எதுவும் கிடையாது. நாங்க தெளிவாதான் தெரியும். ஒரு ஆளு இறந்து போறீங்க புண்ணிய அனுமோதனை பண்ணதே வேண்டுமா? அப்படி கிடையாது. இது ரிலீஜியஸ்ல எவ்வளவு தவறு இது? எல்லா மதத்தாரும் இறந்து போனவர்கள் நல்லபடி எதுவுமே நீங்க நம்ம எல்லாரும் பாக்க பண்ண மாதிரி எதுவுமே ஊரலுக்கு மட்டும்தான் நாங்க ஊர்வலாந்திர நாங்க டான்ஸ் சொல்லுவோம் இல்லையா? நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் சொல்லு. என்ன கேட்டாங்கன்னா பஸ்ல ஏறும் போதும் நாங்க யோசிச்சோம், இவங்க தான் சொன்னாங்க இல்ல இந்த ஊரோட சிபிஎம் போலீஸ் ஸ்டேஷன் தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குது. 7 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பண்ணுங்க சார். காலையில இருந்து 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே பெரிய பெரிய ஊர்வலத்துக்களை எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. இப்ப ஆம்சானோட இறந்த பிறகு சார்ஜ் போட்ட பிறகு எங்களை காவல்துறை அரசாங்கம் வந்து இப்ப என்ன பண்ணணும்? நீங்க அவர் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? பர்மிஷன் ஆர்டர் பண்ணுங்க. பர்மிஷன் ஆர்டர் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நீங்க கேட்டீங்க என்னது? நீங்க கொடுத்த பர்மிஷன் தானே சார்? அவருக்கு தெரிஞ்சதானே நீங்க பாருங்க, நான் சொல்றேன். நீங்க என்னுடைய பாக்கம் இது பழையதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கொடுத்த பெர்மிஷனை நீங்க வாங்க மறுத்துட்டீங்க, சரிதானா? பர்மிஷன் இல்ல சார், ரிஜெக்ட் பண்ணீங்க. அதுதான் பெர்மிஷன் பண்ண சொல்றீங்க. ஆமா சார் 2 மணிக்கு ரிஜெக்ட் பண்ணா 5 மணிக்குள்ள எப்படி பண்ண முடியும்? தெரியுமா, நான் உங்கள்ட்ட பேசிட்டு இல்ல இருக்கும்போது சார், நாங்க ஒரு நீங்க வந்து application நான் கேக்குறேன். பேசும்போது நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு போங்க நீ சொன்னாங்க. பர்மிஷன் என்ன 15 days before நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எப்ப கொடுத்தீங்க? நீங்க எப்ப கொடுத்தீங்க? ரிஜெக்ட் பண்றதா இருந்தா நீங்க எப்ப கொடுத்தீங்க பெட்டிஷன்? நீங்க இல்ல நீங்க ரிஜெக்ட் இல்ல இல்ல நீங்க எப்ப பெட்டிஷன் கொடுத்தீங்க? 19ஆம் தேதி கொடுத்திருக்கு. அது ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப கொடுத்தீங்க? 24ஆம் தேதி கொடுத்தது. பர்மிஷன் கொடுத்தீங்களா இல்லையா? பெர்மிஷன் எப்ப கொடுத்தாங்க? இதோ பாருங்க. இது நீங்க கொடுத்ததா இல்லையா? பர்மிஷன் படிங்க. ஏங்க நான் கொடுத்த ஆர்டர் பாருங்க. சும்மா பேசிட்டே இருக்குதுங்க. பதில் சொன்னா நில்லுனா அப்புறமா எது கேள்வி? ஏங்க நீங்க தானங்க காலையில வந்து கேட்டீங்க. நீங்க தானே கேட்டீங்க. நாங்க கௌதமோட பேசுறோம் சார். நாங்க பொலிட்டிக்கலாவே நாங்க ஏங்க நாங்க காலையில இருந்து உங்களுக்கு தெரியாதா? அரஸ்ட் பண்ணிருக்கீங்க தெரியாதா? பொலிட்டிக்கல் இல்ல இது. இல்ல பொலிட்டிக்கல் எதுவுமே கிடையாது. நாங்க தான் சொல்றோம் எல்லா கண்டிஷனும் நாங்க ஓகே தானே சொன்னோம். நீங்க என்ன கண்டிஷன் சொல்றீங்களோ அதுக்கு நாங்க ஏத்துக்குறோம்னு சொல்றோம். சொன்னமா இல்லையா? காலையில இருந்து நாங்க சொல்லிட்டு இல்ல சார், நாங்க நீங்க காலையில தான் வந்தீங்க. நாங்க கேட்டது ஒரே நீங்க எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். கேண்டில் எடுத்து நாங்க போறோம். நீங்க என்ன கண்டிஷன் சொல்றீங்களோ நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது எங்க தலைவருக்கு நேத்து இருந்து இத தாங்க பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நேத்து இருந்து பேசிட்டு இருக்கோம். திருப்பி புதுசா ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டா ஒவ்வொருத்தரும் போய் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு அண்ணன் எல்லாரும் தான் கேட்பாங்க. கேளுங்க. அப்ப எல்லாரும் இண்டிவிஜுவலா பெட்டிஷன் கொடுத்தீங்களா? கொடுத்ததுக்கு தாங்க நாங்க கொடுப்போம். இப்ப லாஸ்ட் ஒரு வார்த்தை நான் பேசுறேன். கருணாநிதி இறந்து போயிட்டாரு. டெத்துக்கு சொல்றேன். கருணாநிதி டெத்துக்கு சொல்றேன். அது இப்ப டெத் ஒண்ணே இல்லையா சாரிப்பா? நீங்க பேச இப்போ கருணாநிதி இறந்து போன டைம்ல எவ்வளவு ஆயிரம் பேர் வந்தாருங்க? கூட்டம் எவ்வளவு இருந்தது?
ஜெயலலிதா இருந்த பொண்ணு டைம்ல எவ்வளவு கூட்டம் இருந்தது ஆச்சா. அதே மாதிரி ஒரு தேசிய கட்சி ஒரு யாரோ இருக்கட்டும் இறந்து போயிட்டோம்னா புண்ணிய ಅನುಮೋದನೆಗಾಗಿ ಹಂಗೆ ಅಡಕ ಪಂಡದ ಟೈಮ್ ಆಗ್ಲಿ ಅಥವಾ 16 ನಾள் ಆಗ್ಲಿ ಅಥವಾ 3 மாசದಲ್ಲಿ புண்ணிய ಅನುಮೋದನೆ ಟೈಮ್ல எவ்வளவு பேர் வரணும் கணக்கு கிடையாது. அவ்வளவு பேர் வருவாரு. அது லாஸ்ட் ரைட் ஆஃப் தி டெட் பர்சன். அதுக்கு நீ பர்மிஷன் ಕೊಡ முடியாது ತಾನ. ನೀ ಎಂದ ಗವರ್ನಮೆಂಟ್ ಅಪ್ಪ என்ன ಗವರ್ನಮೆಂಟ್ ಮಕ್ಕಳಿಗೆ ವೆಲ್ಫೇರ್ ಆಫ್ ದ ಪೀಪಲ್ ಗಾಗಿ ಗವರ್ನಮೆಂಟ್ ಇರ್ತಾವ್ರ. ಮಕ್ಕಳಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡೋದು ಗವರ್ನಮೆಂಟ್ ಇರக்கூடாது. அது ನಾವು கேக்குறோம். நாளை கோர்ட்ல சேலஞ்ச் பண்றேன். கோர்ட்ல சேலஞ்ச் பண்றேன். ஒரு தர்மகுரு அரெஸ்ட் பண்ணலாம், சங்கராச்சாரிக்கு அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு பௌத்த பிக்கு அரெஸ்ட் பண்ணீங்களே ನೀವು. பௌத்த கலாச்சாரத்தை பூஜை பண்றதுக்காக வந்திருக்கிறோம். நாம இது சைலண்டா ப்ரொசெஷன் போறோம்னு சொல்லிருக்கிறோம். நீங்க ஏதோ தப்பு கல்பனை பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணா இது என்ன நியாயம்? இது நாளை நானு கோர்ட்ல சேலஞ்ச் பண்றேன். இந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றான்னு நான் பார்க்கணும். உங்க மாதிரி எத்தனை பேர் உங்க மாதிரி எத்தனை பேர் ஆறு பிக்கு இருக்காரு. அப்படியெல்லாம் பண்ண கூடாது. இந்த நாட்டு இந்தியா அப்படி இப்படி எல்லாம் சொல்வார்கள் பிரதமர். ಇಲ್ಲಿ பார்த்தா உள்ளில என்னையா இது கலாட்டை? இது ஈக்குவாலிட்டியே கிடையாது. ஒரு பௌத்த பிக்கு கையில இவ்வளவு ஹை பிச்சில் பேசுறதுக்கு நீ டைம் இப்படி பண்ணி கொடுத்தார. கவர்மெண்ட் மக்கள் வெல்ஃபேர் பாக்குறதுக்கு இருக்கணும் தவிர மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. ரிலிஜியஸ் செலிப்ரேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா இல்லையா? எல்லா மதங்களும் அது இருக்குது. அவரவர் ரிலிஜியஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக. புத்திஸ்டுக்கு எதுக்கு நீங்க இப்படி பண்ணுங்க? அதுதான் நானே சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் கேட்கிறேன். அவர் இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். நாளே கொடுக்கணும். எஸ்கேப் ஆக கூடாது. மிஸ்டர் ஸ்டாலின் ஜி, you have to answer it. I will challenge this matter in the court. Thank you, media person. name sir, please. name. Your good name. ತಲಮೈ ಗುರು, ತಮಿಳುನಾಡು ಸ್ಟೇಟ್ ತಲಮೈ ಬೌದ್ಧ ಗುರು ಬುದ್ಧ ಪ್ರಕಾಶ್ ಮಂತೆ. Thank you. Thank you, sir. Media. Thank you, sir. இருங்க அனுப்புவாங்க.